இன்று நாம் பார்க்கவிருக்கிற வேத பகுதி உபாகமம் 9-10 அதிகாரங்கள். இதில் கர்த்தர் நமக்கு முக்கியமான 3 கருத்துக்களை கூறியிருக்கிறார். முதலாவது, கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணதை கர்த்தரே நிறைவேற்றுவார். கர்த்தரே நமக்கு முன்பாக போகிறவர். கர்த்தரே தடைகளை தகர்த்து போடுவார். கர்த்தரின் ஆவியானவரே நுகங்களை முறித்து கட்டுகளை அறுத்து போடுவார். கர்த்தரே நமக்கு முன்பாக பட்சிக்கிற அக்னியாய் சென்று எதிரிகளை நமக்கு முன்னே விழ செய்வார். கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ண வாழ்க்கையை கர்த்தரே நம்மை வாழ வைப்பார். கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ண ஆசீர்வாதங்களை கர்த்தரே நமக்கு கொடுப்பார். ஆமேன். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாமே தேவனுடைய அன்பையும் தேவனுடைய கிருபையும் அடிப்படையாக கொண்டது. நம்முடைய நீதியோ நம்முடைய தகுதியோ அடிப்படையாக கொண்டது அல்ல. இதை எதுக்கு கர்த்தர் முக்கியமாக சொல்கிறாருன்னா, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் நிலையானவைகள். ஏனென்றால் அவை தேவனுடைய அன்பையும் தேவனுடைய கிருபையும் அடிப்படையாக கொண்டுள்ளது. தேவனுடைய அன்பும் தேவனுடைய கிருபையும் நிலையானவை. அப்போ தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களும் நிலையானவை என்பதை சொல்கிறதுக்கு தான் கர்த்தர் இதை சொல்லியிருக்கார். இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, தேவனிடத்தில் அன்பாக இருக்கணும், தேவனுக்கு கீழ்ப்படியணும், தேவனிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்கணும். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருப்போம். தேவனே நம் இருதயத்தின் வேண்டுதல்களை நமக்கு அருள் செய்வார். தேவனே கர்த்தர். தேவன் சொல்லுவார். தேவன் சொல்லும் வார்த்தை நிறைவேறும். இனி தாமதியாது. ஆமென்.